இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசய செடினே சொல்லலாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்களேன், நம்ம விதை போட்டு பார்த்துருப்போம் செடிக்கு நான் வேணும்னா, இல்லை ஒரு கிளைய உடச்சி வச்சு பார்த்துருப்போம், இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் தானே செடி வச்சு பார்த்துருப்போம். இந்த செடியில் பாருங்களேன், இலையோட சைடில் இருந்தே இதுக்கு உண்டான செடி நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு செடிங்க. இந்த இலையில பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருது. எல்லாமே ஒரு செடி. டெய்லி நான் இதை எடுத்து நான் என் தொட்டியில் போட்டு விடுவேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? நான் போட்டது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு. அது எல்லாமே செடின்னா உங்களுக்கே ஒரு அதிசயமாக தெரியல? அப்படி தாங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே செடி தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரு குட்டி குட்டி செடிங்க. அதுக்கு தான் இந்த செடியோட பேர் 1000 குட்டி போடும் செடின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு இலையிலையும் 100 செடி இருக்கும் போல் இருக்குது. அந்த இலையை பாருங்கள் எவ்வளோ அதிசயம் இல்லை இயற்கையில். நம்ம விதை மூலிமா பார்த்துருப்போம், செடி மூலிமா பார்த்துருப்போம். ஏன் ஒரு மண் வச்சு அந்த கட்டிலாம் ரெடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நர்சரியில் கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இதுக்கு பேர் ஏன் பூனைவால் செடி வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், எனக்கு இந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பச்சை கலர் இலைக்கும் இந்த மெரூன் கலர் பூவா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கை நீட்டுக்கு இருக்குங்க, நம்மளோட முழங்கை நீட்டுக்கு இருக்குது அதோட ஹைட்டு. எப்படி வளைச்சாலும் வளையுது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அழகாக எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த செடியை பார்க்கும்போது. கண்டிப்பாக இது வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் இந்த செடி வைக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லதுன்றாங்க இது வீட்டில் வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நர்சரியில் போய் விசாரிச்சு பாருங்கள். வாங்கி வீட்டு வாசலில் வைங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உள்ளே நுழையும் போதே ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். மகிழ்ச்சியாக வேணுன்றதுனால தானே வீடியோ காட்டுறோம். அந்த மகிழ்ச்சிக்கு சில இந்த மாதிரி தாவரங்களை வச்சா ரொம்ப நல்லதில்ல. வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இதை ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவும் தெளிவாக தெரியல. இதை விட வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.